சேனல் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி டேட்டு பார்த்தீங்கன்னா 23 ஜனவரி 2026. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் ஒரு டவுன் சைட் ட்ரேடு தான் எடுத்தேன். அந்த ட்ரேடு வந்து நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். இப்போ வந்து டைம் கிட்டத்தட்ட 2:45 மேலே ஆகுது. நான் 2:45 மேலே மோஸ்ட்லி எந்த பொசிஷன்ஸும் நான் வச்சுக்கிறது கிடையாது. ஏன்னா அதுக்கப்புறம் ஒரு ரிவர்சல் வர மோஸ்ட் ஆஃப் த டைம் வாய்ப்பு இருக்கிறதுனால எனக்கு வந்து இதுவே போதுமான ப்ராஃபிட்ன்ட்டு என்னோட டவுன் சைடு ட்ரேடை வந்து நான் 2:45 நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். என்ன கான்செப்ட் ப்ராகாரம் நான் இன்றைக்கி இந்த ட்ரேடை நான் எடுத்தேன்னா, நான் ஃபாலோ பண்ணுற ஸ்ட்ராட்டஜி சூப்பர்மேன் டவுன் சைட்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி நான் ஃபாலோ பண்ணுறேன். ஸோ அந்த ஸ்ட்ராட்டஜி ப்ராகாரம் தான் இன்றைக்கி நான் ஒரு டவுன் சைட் ட்ரேட் எடுத்தேன். எனக்கு என்ட்ரி கிடச்சது லேட் என்ட்ரியாக தான் கிடச்சிது. கிட்டத்தட்ட 1:30 மணி பக்கம் தான் எனக்கு என்ட்ரியே கிடச்சிது. அதுக்கப்புறம் இந்த நான் 2:45 அதை நான் க்ளோஸ் பண்ணிவிட்டேன் ஒரு நல்ல ப்ராஃபிட்டில். இதுதான் வந்து என்னோட ஆர்டர் ஹிஸ்ட்ரி. நான் கிட்டத்தட்ட 1:30 மணி பக்கம் தான் இந்த பொசிஷனை ஓப்பன் பண்ணேன். அதுக்கப்புறம் 2:45 நான் இந்த பொசிஷன் வந்து நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். 53 ரூபாய்க்கு செல் பண்ணியிருந்தேன் ஒரு 15 லாட்டு. அதை 41 ரூபா பக்கம் வந்து இந்த ட்ரேடை வந்து நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். சார்ஜஸ் வந்து இன்றைக்கி ஒரு 195 ரூபா வந்திருக்கு. இன்றைக்கி பண்ண ப்ராஃபிட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 11,500 ரூபா வந்து இன்றைக்கி இந்த ட்ரேடில் வந்து ப்ராஃபிட் கிடச்சிருக்கு. இந்த ட்ரேடை வந்து நான் எதை பேஸ் பண்ணி நான் எடுத்தேன், இது பாஸ்ட் 5 இயர்ஸில் வந்து என்னென்னைக்கெல்லாம் இந்த மாதிரியான ஸ்ட்ராட்டஜி வந்திருக்குன்றதை போய்ட்டு இப்போ நம்ம பாஸ்ட் 5 இயர்ஸ் டேட்டாவை எடுத்து வச்சு இப்போ நம்ம பார்ப்போம். ஸோ முதல்ல ரேண்டமாக ஒரு இயர் எடுத்துப்போம், 2024 கூட எடுத்துப்போம். அதில் போய்ட்டு சூப்பர்மேன் ஸ்ட்ராட்டஜியை கிளிக் பண்ணிக்கிறேன். இன்றைக்கி வந்த ஸ்ட்ராட்டஜி வந்து சூப்பர்மேன் டவுன் சைடு. ஸோ இதில் வந்து ப்ராஃபிட்டபிள் டேஸ் தான். ஏன்னா இன்றைக்கி ஸ்டாப் லாஸ்லாம் எதுவும் போகல, ப்ராஃபிட்டபிளாக தான் முடிஞ்சுது. அதனால் நான் இந்த ப்ராஃபிட்டபிள் டேஸ்லேயே போய்ட்டு எடுத்து வச்சு நான் காட்டுறேன். இந்த ஸ்ட்ராட்டஜி ப்ராகாரம் இந்த S1 ப்ரீவியஸ்லி லோ தாண்டி க்ளோஸ் கொடுத்தோன்னே நான் டவுன் சைடு என்ட்ரி எடுத்துப்பேன். ஸ்டாப் லாஸை வந்து நான் இங்கே வச்சுப்பேன். எண்ட் ஆஃப் த டே வரைக்கும் பார்த்தீங்கன்னா அது டவுன்லேயே தான் போய் முடிஞ்சிருக்கு. இந்த டேயில் 3/1/2024 இந்த டேயில் பார்த்தீங்கன்னா S1 தாண்டி க்ளோஸ் கொடுத்தோன்னே நான் டே ஃபுல்லாக டவுன் தான். இந்த டேயில் பார்த்தீங்கன்னா S1 ப்ரீவியஸ்லி லோ தாண்டி க்ளோஸ் கொடுத்தோன்னே நான் டே ஃபுல்லாக நல்ல டவுன் தான். ஸோ இதுவும் நல்ல டவுன் தான். மேக்ஸிமம் என்னோடய ப்ராஃபிட் வந்து S2 S3 50% வரைக்கும் வைப்பேன். பட் இன்றைக்கி அந்த லெவல் போகலை, அதுக்குள்ளே டைமும் ஆகிடுச்சு. அதனால் நான் 2:45 மேலே மோஸ்ட்லி அந்த பொசிஷன்ஸும் வச்சுக்கிறது இல்லை. அதனால் நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா டவுன். S1 தாண்டி க்ளோஸ் கொடுத்தோன்னே நல்ல ஒரு டவுன், S1 தாண்டி க்ளோஸ் கொடுத்தோன்னே நல்ல ஒரு டவுன். ஸோ நம்ம வேறு ஏதாவது ஒரு வருஷத்தில் கூட போய்ட்டு பார்ப்போம். இன்றைக்கி வந்த மாதிரியான சேம் ப்ரைஸ் ஆக்ஷன் வேறு என்றைக்கெலாம் வந்திருக்குன்றது நம்ம போய் பார்ப்போம். 2023 கூட எடுத்துப்போம். அதில் சூப்பர்மேன் போய்க்கிறேன். சூப்பர்மேன் டவுன் சைடு எடுத்துக்கிறேன். ப்ராஃபிட்டபிள் டேஸ் போவோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இங்கே S1 தாண்டி க்ளோஸ் கொடுத்தோன்னே அங்கேருந்து ஒரு டவுன் மூவ். நான் S1 ப்ரீவியஸ்லி லோ ரெண்டுத்தையும் தாண்டி க்ளோஸ் வச்சா தான் நான் என்ட்ரி கொடுப்பேன். ஸோ அதன்படி தான் ரொம்ப லேட் என்ட்ரிக்கு வந்துச்சு. நான் என்ட்ரி எடுத்தேன். அதுக்கப்புறம் நல்ல டவுன் மூவ் தான். இங்கே பார்த்தீங்கன்னா S1 ப்ரீவியஸ்லி லோ தாண்டி க்ளோஸ், அங்கேருந்து நல்ல ஒரு டவுன் மூவ். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா S1 ப்ரீவியஸ்லி லோ தாண்டி க்ளோஸ், அங்கேருந்து நல்ல ஒரு டவுன் மூவ். ஸோ இது எண்ட் ஆஃப் த டேயில் வந்திருக்கு. 2022 கூட போய்ட்டு பார்த்துருவோம். இதில் சூப்பர்மேன் எடுத்துக்கிறேன். அதில் வந்து சூப்பர்மேன் டவுன் சைடு ப்ராஃபிட்டபிள் டேஸு. இங்கே பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ்லி லோ S1 தாண்டி க்ளோஸ் கொடுத்ததுக்கப்புறம் நல்ல ஒரு டவுன் மூவ். S2 S3 50% வந்து இங்கே டார்கெட் புக் பண்ணிட்டு இருப்பேன். ஸோ இதுவும் இங்கே க்ளோஸ் வச்சிருக்கு, அதுக்கப்புறம் ஒரு டவுன் மூவ் தான் கொடுத்துருக்கு. ஸோ இங்கே க்ளோஸ் வச்சிருக்கு, எண்ட் ஆஃப் த டேயில் நல்ல ஒரு டவுன் மூவ். இங்கே S1 தாண்டி க்ளோஸு, அதுக்கப்புறம் S2 S3 50% வரைக்கும் டார்கெட் வந்திருக்கு. ஸோ இதுதான், இதை பேஸ் பண்ணி தான் இன்றைக்கான ட்ரேடை வந்து நான் கான்ஃபிடண்ட்டாக நான் எடுத்து நான் ப்ராஃபிட் பண்ணேன். ஓகேங்களா? ஸோ இந்த ஹிஸ்டாரிக்கல் 5 இயர்ஸ் சார்ட் எல்லாத்தையும் எடுத்து வச்சு அனலைஸ் பண்ணி நிறைய ரிசர்ச் எல்லாம் பண்ணி தனித்தனியாக அதை ஓப்பனிங் எங்கே ஆகுது, அதுக்கப்புறம் அடுத்த மூவ் எப்படி கொடுக்குது, ஸோ இதையெல்லாம் பேஸ் பண்ணி தனித்தனியாக கேட்டகரைஸ் பண்ணி தான் நான் ஸ்ட்ராட்டஜிக்கலாக அதை நான் ரெடி பண்ணி அதை பேஸ் பண்ணி தான் நான் ஒரு நாளும் நான் இன்ட்ராடேயில் வந்து நான் ட்ரேட் பண்ணுறேன். நிஃப்டிலையும் சென்செக்ஸ்லையும். நிஃப்டியில் ஒரு 3 நாள் பண்ணிக்கிறேன். வெள்ளி திங்கள் செவ்வாய் வந்து நிஃப்டியில் பண்ணிப்பேன். ஏன்னா செவ்வாய்க்கிழமை எக்ஸ்பைரி. புதன் வேழன் வந்து சென்செக்ஸில் பண்ணிக்கிறேன். நிஃப்டி சார்ட்டை பார்த்து அப்படியே சென்செக்ஸில் பண்ணிக்கிறேன். ஏன்னா ரெண்டுமே நம்மளுக்கு சேம் ப்ரைஸ் ஆக்ஷன் தான். ஏன்னா வேழக்கிழமை வந்து நம்மளுக்கு சென்செக்ஸ் எக்ஸ்பைரின்றதுனால டிகே வந்து அந்த 2 நாள் நல்லா இருக்குன்றதுனால சென்செக்ஸில் பண்ணிக்கிறேன். ஸோ இதுதான் என்னோடய பிளானு. இந்த ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து அப்படியே பிளைண்டாக நான் பண்ணுறதில்ல. கூடவே கண்டிப்பாக ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ரூலை நான் ஃபாலோ பண்ணி அதுக்கேற்ற பொசிஷன் சைஸிங் குவான்டிட்டிஸ் போட்டு தான் நான் ட்ரேட் பண்ணுறேன். ஓகேங்களா? அதனால தான் என்னால் வந்து கான்ஃபிடண்ட்டாக ட்ரேட் பண்ண முடியுது. ஸோ இன்றைக்கான ட்ரேட் இது தான். இன்றைக்கான P&L இது தான். எங்கூட ஏதாவது பேசணும்னு விருப்பம் இருந்தால் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். அந்த வாட்ஸ்அப்புக்கு மெசேஜ் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் நல்ல ஒரு பதிவோடு நான் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். தேங்க்யூ.